அவர் வரமாட்டார், அவருக்கு வாக்கு வங்கி இல்லை, அவருக்கு இவ்வளோ தான் சதவீதம் என்னென்னமோ பேசுனாங்க. அதில் ஜெயிச்சு வந்தார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள 1000 போராட்டங்கள் எல்லாம் தாண்டி எப்படி சினிமாவில் நின்று ஜெயிச்சு உச்சத்துக்கு போனாரோ அதே மாதிரி ஆட்சி அமைச்சு நிரந்தரமாக ஒரு முதல்வராக அவர் தமிழ்நாட்டில் தொடருவார். அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். பெண்களுக்கான அந்த பாலியல் விவகார விஷயம் இருக்குது, யாராவது கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவார். ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் கிட்ட வந்து சிக்கியிருந்தது, நிறைய பேர் படம் பண்ண முடியல, படம் வெளியிட முடியல அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. தமிழக மக்களில் சேர்ந்தவங்க தான் சினிமா மக்களும் சேர்ந்தவங்க தான், சினிமா துறை சேர்ந்தது. அதனால் அந்த சினிமா தான் ரொம்ப தயாரிப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் 4 படம் எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் அந்த மானியம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மானியத்தை வந்து அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வந்தால் நமக்கு செய்வார், ஏழைகளை உயர்த்துவார், நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னு அந்த மக்களுக்காக பாடுபடுவார், உண்மையாக இருப்பார். அவருடைய ஆட்சியில் நம்ம தவிக்க வேண்டாம், தமிழ்நாடு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கணும். ஒரு எம்ஜிஆர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அது எம்ஜிஆர் மேலே வந்து மோகம் கிடையாது, நம்பிக்கை. கான்ஃபிடென்ட்டுக்கும் உங்களுக்கு கிரேஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர்கிட்ட வந்தது கான்ஃபிடென்ட், அதே தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் சமூக சேவகர் திரு அப்துல் மஜீத் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் விஜய் வச்சு படம்லாம் இயக்கியிருக்கீங்க, அவரோட நல்லா பரிச்சயமாக இருக்கும், பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலையை அவர் எதிர்கொண்டு இருக்கிறார், இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வரும்போதே ஒரு போராட்டத்தில் தான் உள்ள வந்தார். ஆரம்பத்தில் இவர் நிலைப்பாரா, நிற்க மாட்டாரா, வைக்க மாட்டாரோ, ஏகப்பட்ட விமர்சனம் அவர் மேலே இருந்தது. அந்த விமர்சனத்தை தாண்டி அதை எதிர்த்து போராடி எத்தனை பேர் கிரிட்டிசைஸாக பேசியிருந்தாலும் அதையெல்லாம் உள்வாங்கி நின்று இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு திரையுலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக மிகப்பெரிய நடிகராக அவர் மாறிட்டார். அவருக்கு மிஞ்சின நடிகர் இல்லைங்கிற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு உச்சத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி தான் போராட்டம் இந்த அரசியலில். அவர் வரமாட்டார், அவருக்கு வாக்கு வங்கி இல்லை, அவருக்கு இவ்வளோ தான் சதவீதம் என்னென்னமோ பேசுனாங்க. அதில் ஜெயிச்சு வந்தார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள 1000 போராட்டங்கள் எல்லாம் தாண்டி எப்படி சினிமாவில் நின்று ஜெயிச்சு உச்சத்துக்கு போனாரோ அதே மாதிரி ஆட்சி அமைச்சு நிரந்தரமாக ஒரு முதல்வராக அவர் தமிழ்நாட்டில் தொடருவார். அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். கண்டிப்பாக. அவருக்கு இருக்கும் இந்த அரசியல் நெருக்கடிகள் அதெல்லாம் பார்க்கும்போதும் அவர் கையாளுற விதம் எப்படி இருக்குது சார்? இந்த நேரத்தில் அவர் இப்போ கையாளுற விதம் ரொம்ப நிதானமாக கையாளுறாரு. அவசரமாக யாரையும் பேசுகிறதோ, எந்த மாதிரி தவறுதலான வாக்குறுதிகளோ மற்ற விஷயங்களை எதுவுமே பேசாமல், அது சொல்லுவாங்கள்ல, ஒரு நடுநிலையோட ஒரு தீர்க்க சிந்தனையோடு அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. யார் என்னென்ன சிலர் சப்போர்ட் வருவாங்க, வரமாட்டாங்க, இதெல்லாம் மீறி அவரோட பயணம் வெற்றியை நோக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரக்கூடிய பயணமாக தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மீறி உட்காருவார். எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பார். நிரூபித்து அவசியமாக ஆவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு விஜய் கிட்டத்தட்ட எத்தனை வருடமாக தெரியும் சார்? அவர் முதல் படம் நாளைய திருப்பம் ஒரு படம் பண்ணார். அதில் நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க அப்பாட்ட நான் அவருடைய கல்லூரி வாழ்க்கை பள்ளி வாழ்க்கையிலேருந்தே நான் இருக்கேன். அவங்க அப்பா கிட்ட உதவி இயக்குனராக இருந்தேன். அவர் முதல் படம் பண்ணும்போது நான் அதில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன். அதுக்கப்புறம் நாளை தீர்ப்புங்கிற ஒரு விஷயம், இந்த மக்களுக்கு நாளைக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவார்னு நாங்கள் அப்போ எதிர்பார்க்கல. இன்றைக்கி அது நானும் எதிர்பாராமல் நாளை தீர்ப்புன்னு பேர் வச்சோம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு நாளைய தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது தான் தமிழன் பட இயக்குனர் வாய்ப்பு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நிறைய புரட்சியெல்லாம் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக. அதில் பார்த்திங்கன்னா அந்த தமிழன் டைட்டில் கொடுத்து அது தமிழனாகவே அந்த படத்தில் வாழ்த்துருப்பார். அந்த படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இவ்வளோ கடன் வாங்கி இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக தான் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருப்பார் அந்த படத்தில். ஸோ இப்போ ரியாலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் கடன் பிரச்சனை மாதிரியெல்லாம் இருக்குது இல்லை தமிழகத்தில் கடன் சூழல். அதே தான் அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இந்தியா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு அவர் எப்படி ஒரு முயற்சி எடுப்பார். தன் பட்ட கடனை நான் அடைக்கிறேன், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் பட்ட கடனை அடைக்க நினச்சா இந்தியாவில் கடனே இருக்காது அப்படின்னு அவர் நன்கூட முதல்ல அனுப்பிப்பார். அதே போல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி தன்னுடைய வாக்குறுதியிலையும் கொடுத்து அந்த கடனை அடைப்பார். ஏன்னா ஒரு அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை அவர்கிட்ட உண்டு. அந்த தன்னம்பிக்கையில் தான் அவர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிருக்கிறார்.
அதே தான் தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பார், நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணுவார். இன்றைக்கி அவர் பெற்ற வெற்றின்னு சாதாரண வெற்றி இல்லை. மக்கள் அதுலேயும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவர் மேலே அதை சொல்லுவாங்கள்ல, ஒரு ரட்சகனை மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்தால் நான் நிறைய செய்வார், நல்லா செய்வார் அப்படின்னுங்கிற அளவுக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நம்பிக்கையோட செயல்பாடு தான் இன்றைக்கி ஓட்டுகள் அதிகமாக ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கோ இல்லை அதிருப்தி வாக்கோ இல்லை ஒரு மாற்று வாக்கோ இல்லை. அதை எல்லாத்தையும் மீறி விஜய்ங்கிற ஒற்றை மனிதனுக்கு அந்த ஒரு முகத்துக்கு மேலே உள்ள நம்பிக்கைக்கான உள்ள வாக்குகள். கண்டிப்பாக இன்னைக்கு அவரை சிஎம்மாக பார்க்கணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆசையும். சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. 20 சீட்டு நாங்கள் 108 நிற்கிறாரு. இன்னும் ஒரு அது என்னன்னு தெரியல, சொல்லுவாங்கள்ல திருஷ்டிம்பாங்கள்ல, அந்த திருஷ்டி தான் அந்த ஒரு 10 எம்எல்ஏவுடைய இது. அதையும் தாண்டி வருவார், வைப்பாங்க. அவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்க இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன யோசனை இது இருப்பாங்க இல்லையா, எப்படி ஒரு கட்சியிலேருந்து பிரிகிறது உடையிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் மீறி அவருடைய எண்ணத்துக்கும் அவர் மனசுக்கும் உயர்ந்த இடத்துக்கு நிற்பார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே இருக்கும்போது அவருடைய அந்த பிடிவாதம், அந்த உரிமை, அந்த ஒரு உணர்வு எப்படி இருந்தது சார்? அவருடைய அந்த விடாப்பிடியான ஒரு தன்னம்பிக்கை, எழுச்சியெல்லாம் எப்படி இருந்தது சார்? சாமர்த்தியமாக எதையுமே கவுத்தன்னு முடிவு எடுக்கிற ஆள் கிடையாது. அதிகமாக பேசி சொல்லுவாங்களா, இந்த வீணான விஷயங்கள்லாம் கலந்துக்கிறதும் இல்லை. எது பேசணுமோ அதை பேசுவார், எதை செய்யணுமோ அதை செய்யணும். அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அது பிடிச்சிருக்கு. யார் சொன்னாலும் பிடிக்கல, மாற்ற மாட்டார். அவருக்கு பிடிக்காத விஷயத்தை யார் சொன்னாலும் அது உடன்பட்டு செய்ய மாட்டார். அவர் மனசுக்கும் சொல்லுவாங்களா, இதயத்துக்கும் மூளைக்கும் எது சரின்னு தெரியுதோ அதை அவர் கரெக்டாக செய்யக்கூடியவர். அதனால் அவர் இதுவரைக்கும் பயணித்த பாதையில் அது அசிங்கமாக இருந்தாலும், அவமானமாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும், புகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஈவனாகவே பார்த்துருக்காரு. அவர் முகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எதுலேயும் ஒரு சஞ்சலமே இருக்காது. ஒரு வெற்றிக்கான ஒரு மமதையும் அவர்கிட்ட இருக்காது, தோல்விக்கான ஒரு ஃபேஸில் ரியாக்ஷன் தோன்றும் போக மாட்டார். அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை தைரியமான ஒரு மனிதன். அதை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு அது சொல்லணும்ல, நிறைய பேர் நாங்கள் அப்படி ஒரு உயரமாக பார்க்குறோம், அண்ணனாக பார்க்குறோம், தம்பியாக பார்க்குறோம், ஆண்டவன் வரைக்கும் வேண்டுதல் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு கிரேஸ் அவர் மேலே, அது எல்லாருக்கும் வராதில்ல. அப்படி ஒரு பிராப்தம் கடவுளுடைய இறை அருள் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக. அதனால இன்னைக்கு நிற்கிறாரு. இதே பார்த்தீங்க அப்படின்னா அவரை நீங்கள் மாணவன்லேருந்து பார்த்துருக்குறீங்க, ஒரு நடிகனாகவும் பார்த்துருக்குறீங்க. நடிகன் டு முதல்வர், இந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை படுத்த முடியுமா? நடிகரான விஜய் பார்த்தீங்கன்னா அந்த துறையில் என்ன தேவையோ அதுக்கு தன்னை தயார்படுத்தி நடிகனாக மாறினார். இன்றைக்கி இப்போ மக்களுடைய சேவகனாக ஒரு முதலமைச்சராக மாறுறார். நம்ம மக்கள், நம்மளை நம்பி வந்த மக்கள், நமக்கு ஓட்டளித்த மக்கள், அவங்க எதிர்பார்க்குறது என்னங்கிறத அதை எல்லாமே செய்வார். கண்டிப்பாக. இதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னும் போது நிறைய வாக்குறுதிகள்லாம் வர கொடுத்துருந்தாரு, நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவர் முன்னெடுத்து செய்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக செய்வார். எல்லாமே ஒரே நாளையில் செய்வாருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடன் சுமை எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டோட வரவு செலவெல்லாம் பார்த்து அது ஒவ்வொரு திட்டங்களாக கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். ஆனால் அது நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இருந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு மாற்று அரசாக இவர் மக்கள் ஜனங்க தேர்ந்தெடுத்திருக்கும் போது சொல்லுவாங்கள்ல, காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருந்தது அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி செய்வார்னு நம்பிக்கை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இதெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன். கனிம வளங்கள் நம்ம நாட்டில் பாதுகாக்கப்பட வைப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கள்ல, காடுகள் இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிற மரங்கள் எடுக்கிறது அதை தடுப்பார். பெண்களுக்கான அந்த பாலியல் விவகார விஷயம் இருக்குல்ல, யாராவது கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவார். அது மரண தண்டனை வரைக்கும் உள்ள ஒரு விஷயமாக மாற்றுவார். ஏன்னா அவரை நம்பினது பெண்கள் அதிகமாக அவரை நம்பியிருக்கிறாங்க. அதனால் அந்த பெண்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, பெண்ணை தொட்டு அதுக்கு மரண தண்டனை தான்ங்கிற அளவுக்கு கொண்டு வருவார். அதே மாதிரி போதைப்பொருள், தமிழ்நாட்டில் போதைப்பொருளுக்கு ஒன்றுன்னா அதை எவ்வளோ கடுமையான தண்டனையோ அந்த தண்டனையோ மாற்றுவார். ஸோ தண்டனைகள் மூலம்தான் இந்த கற்பழிப்போ இல்லை பாலியல் விவகாரத்துக்கு ஒரு போதைப்பொருளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
சும்மா சாதாரணமாக பேசிட்டு குறைப்போம் தண்டனை இல்லை, அதுக்கு தண்டனை அதிகமாக்கணும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கு பெண்களுக்கு தங்கம் தர்றது, பஸ் பிரயாணத்தை இதுன்றது எல்லாமே ஏன்னா ஏகப்பட்ட கடலில் இருக்குது. அந்த கடனெல்லாம் அவர் கணக்கிட்டு அந்த செயல்படுத்துகிற அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அரசு அதிகாரிகள் கிட்ட இவர் நேரடியாகவே தொடர்பில் இருக்கணும். ஏன்னா அரசு வேலைக்கு நம்ம அரசியல்வாதிகள் தடையாக இருக்கக்கூடாது. அதனால் அரசு அதிகாரிகளுக்கு சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன மக்களுக்கு இவர் மூலமாக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செய்ய முடியும். அதே மாதிரி போலீஸ் துறையும் சரி, எல்லா வகையத்திலும் சரி தமிழ்நாட்டை இது சீர்படுத்துவார் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி திரைத்துறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் கிட்ட வந்து சிக்கியிருந்தது. நிறைய பேர் படம் பண்ண முடியல, படம் வெளியிட முடியல அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. கண்டிப்பாக சினிமா துறைக்கு அவர் நிறைய விஷயங்கள் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, முன்ன வந்து அப்படி இப்போ சினிமா துறையில் ப்ளஸ் மைனஸ் நிறைய உண்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சினிமாவிலேருந்து வந்ததுனால எல்லா மக்களுக்கும் சரி, தமிழா மக்களில் சேர்ந்தவங்க தான் சினிமா மக்களும் சேர்ந்தவங்க தான் சினிமா துறை சேர்ந்தது. அதனால் அந்த சினிமா ரொம்ப தயாரிப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் 4 படம் எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் அந்த மானியம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மானியத்தை வந்து அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறது, தேட்டரில் உள்ள டிக்கெட்டு விலை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் குறைக்கும் பொழுது அதுக்கான சலுகைகள் பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இவருடைய வருகை தமிழ் சினிமாவுக்கும் ஒரு சொல்லுவாங்கள்ல, சிறந்த ஒரு பொலிவோட புத்தம்புது பொலிவோட இனிமேல் தமிழ் திரையுலகமும் வேறு மாதிரி இருக்கும். எல்லா தயாரிப்பாளரும் நல்ல ஒரு மனநிறைவோட படம் எடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இவரோட ஆட்சியில் வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பேச்சு வந்துட்டுருக்குன்னா ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மறுதேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா? மறுதேர்தலுக்கு அது வேலையே வராது. அதுக்குள்ளே எல்லாம் சரியாக போகும். நம்ம அதாவது நம்மளாக ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ் நமக்கு தேவையில்லைங்கிறது. ஏன்னா மறுதேர்தலுங்கிறது அதோட தமிழ்நாட்டுடைய செலவுகள் வருவதில் இருக்குது. இதுக்கு இருக்கிறவங்க எதிர்கட்சிகள்னாலும் சரி எல்லாருமே ஓரளவு அவர் சப்போர்ட் பண்ணி மறுதேர்தல் வராத அளவுக்கு இவருடைய ஆட்சி தொடர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ரெண்டாவது, தொடர்ந்தார் என்றால் நிச்சயமாக அவருடைய மீண்டும் அவர் தான் சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு ஆட்சி இருக்கும். எப்போவுமே திமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவரை எதிர்கட்சியாக ரொம்ப வீரியமாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக கேட்கக்கூடிய கேள்விகள் திமுகவை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க? அது இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி, ஒரு காங்கிரஸுக்கு அப்புறம் திமுக வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் திமுக எப்படி அவங்களை எதிர்கொண்டாங்களோ, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரும்போது அந்த திமுக எப்படி எதிர்கொண்டாங்களோ, ஜெயலலிதா அம்மா வரும்போது எப்படி எதிர்கொண்டாங்களோ, அதே ஒவ்வொரு ஆட்சியிலும் சரி, இப்போ எடப்பாடியார் வரும்போது வரைக்கும் எதிர்கொண்டாங்க. அதே மாதிரி இவர் இருக்கும்போது உங்களுக்கு எது சொல்லணும்ல, ஒரு அந்த பயணம் சொல்லுவாங்கள்ல, வண்டி எடுத்த உடனே ஸ்பீடில் போக முடியாது. அவர் ஓட்டுற இதில் நிதானத்தில் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி அதற்கான தக்க பதிலும் கொடுத்து ஆட்சியும் சிறப்பாக மாற்றுவார், செய்வார். கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டே தெரியுது சார். அவர் பேசுகிறது எதுலேயுமே அவர் வந்து நம்பிக்கை இல்லாமல் பேசுனதே கிடையாது. அவர் சினிமாவில் அவரோட பயணித்ததுலேயும் சரி, ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை செய்யணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பார். ஒரு மேக்சிமம் அவருடைய இதில் தவறுகள் அதிகமாக அரசியல்வாதிகள், அந்த எம்எல்ஏக்கள் அவர் கூட இருக்கவங்களோ, நாளைக்கு மந்திரி சபையில் இடம்பெறவங்களோ தவறுகள் செய்யாத அளவுக்கு இருப்பாங்க. ஏனென்றால் அவருக்கு தவறு என்று தெரிஞ்சால் யாருன்னு பார்க்க மாட்டார், உடனே தூக்கி வெளியே வீசிடுவார். அதனால அந்த பய உணர்வோடு எல்லாருமே நல்லதாக பணிபுரிவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த பணம் வாங்கணும், பணத்தினால வாழணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை சினிமாவில் 200 கோடி விட்டார்னா அரசியலில் 20,000 கோடி சம்பாதிக்கிறதுக்காக நினச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே உள்ளவர் கிடையாது. ஏன்னா அவரோட பழகிருக்கேன். அவரோட வளர்ச்சியில் அவருடைய உழைப்புக்கு பணங்கள் நிறைய வாங்குறாங்க, விற்பனை அதிகமாகுது, ஏகப்பட்ட வருமானம் வருதுங்கனால தான் அவங்களுக்கு அவருடைய சம்பளம் உயர்ந்துக்கிட்டே வந்தது. அவராக நான் தன்னை கேட்டுலாம் வந்ததில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வளர்ச்சியை பொறுத்து அவருக்கு சம்பளம் கூடிக்கிட்டு இருக்கு. அதனால் பணத்துக்கு அவர் அந்த காலத்துலேருந்து ஆசைப்பட்டு எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் இல்லை. அவருடைய வளர்ச்சி தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க, அந்த விநியோகஸ்தர்கள் சொல்கிறாங்க, அதில் அவருடைய சம்பளம் கூடியதுனே தவிர பணத்துக்கு ஆசைப்பட்டு அலைஞ்சவரில். எத்தனையோ விஷயங்களுக்கு தயாரிப்பாளருக்கு
1-2 பேருக்கு அவருக்கு சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காரு, குறைச்சி போயிருக்காரு. பேசின தொகையை விட சரி இதை கொடுங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்குறேன். இவ்வளவு இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போவதற்கு இந்த சினிமா மோகம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. சினிமா மோகம்னா நம்ம மற்றவங்க குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சினிமாலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, இயக்குநர்கள் கூட வந்திருக்காங்க, தயாரிப்பாளர் கூட சினிமாவில் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன் சிவாஜி கணேசன் ஐயா காலத்துலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ வந்திருந்த எல்லாருமே அந்த மோகத்துக்கு போயிருக்கணும். எப்படி ஒரு நம்பிக்கைங்கிறது, மோகம் வேறு நம்பிக்கை வேறு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வந்தால் நமக்கு செய்வார், ஏழைகளை உயர்த்துவார், நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னு அந்த மக்களுக்காக பாடுபடுவார், உண்மையாக இருப்பார். அவருடைய ஆட்சியில் நம்ம தவிக்க வேண்டாம், தமிழ்நாடு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கணும். ஒரு எம்ஜிஆர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அது எம்ஜிஆர் மேலே வந்து மோகம் கிடையாது, நம்பிக்கை. கான்ஃபிடென்ட்டுக்கும் உங்களுக்கு கிரேஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர்கிட்ட வந்தது கான்ஃபிடென்ட். அதே தான் எல்லாரை விடையும் விஜய் வந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்கும், நன்மை செய்வார், பெண்களுக்கு எல்லாருக்குமே சரி. அது வேறு மாதிரி இருக்குங்கிற மேலே அவர் மேலே உள்ள ஒரு அதிகப்புறமான ஒரு கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு இறை நம்பிக்கை அளவு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் விஜய் மேலே மக்கள் வச்சுருக்குறாங்க. அந்த கான்ஃபிடென்ட் யாருக்கும் இது மேலே வந்தது கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட் இதுதான். ஒரு 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானான 75 வருஷம் திமுக, 50 வருஷம் ஏடிஎம்கே எல்லாத்தையும் மாற்று அரசியல உடைச்சி வந்திருக்காரு. சின்ன விஷயம் இல்லை. அவர் எதிர்ப்பு சாதாரண ஒரு இதில் இருந்து 40-50 வருஷம் இருந்தவர் வரல. 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வர்றாருன்னா எப்படி? மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிடிக்கிறதே பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை அவர் மேலே வந்திருக்கு மக்களுக்கு. அதனால தான் ஒரு வெற்றி. கண்டிப்பாக. ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர் கூட வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு, பதவி பிரமாணம் செய்து வைக்கிற ஆளுநரை கூட எதிர்க்க முடியவில்லையே விஜயால் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து எழுந்துகிட்டு இருக்குது. அதாவது அரசியலில் ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லியாச்சுன்னா, ஆணவமாக பாருங்கள், ஜெயிச்சுட்டு 108 வந்துடுங்க, ஆணவத்தில் பேசுகிறாருமாங்க. ஏதோ ஒரு விஷயம்னா அதை சொல்லுவாங்களா, ஆணவம் அகந்தங்கிறது. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் பக்குவம் இல்லைங்கிறது. அதுதான் என்ன சொல்கிறது, அதாவது சொல்லுவாங்கள்ல, தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசுவாங்களே, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு தான் இங்கே இருக்கிறவங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறது தான் போகிறீங்க அவருடைய லைஃப்பில். கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அப்புறம் சாதி அரசியல், இது எல்லாமே ஒழிச்சிருக்காரு விஜய் அவர்கள். உண்மையான விஷயங்க. இது வரைக்கும் சாதி அரசியல் பேசிகிட்டு இருந்தவங்க, மத அரசியல் பேசிகிட்டு இருந்தவங்க, அப்புறம் வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த இடஒதுக்கீடு நாங்கள் வந்து அது செய்வோம் இது செய்வோம், எல்லாத்தையும் உடைச்சிட்டாருங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நின்னதில் ஜாதி காணாமல் போச்சுங்க, மதம் காணாமல் போச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாமிய பெண் தாகிராங்கிறவங்க வந்து ஒரு எம்எல்ஏ நின்று அவங்க இருக்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. மதத்தை பார்க்கல, ஜாதிலையும் சரி. எத்தனையோ ஜாதிக்கு ஒரு ரிக்ஷாக்காரன், ஒரு ஆட்டோ ஓட்டினவர், ஒரு டிரைவர் ஓட்டின சன் வண்டி, அவருடைய டிரைவரோட இருந்தவர் ராஜேந்திரன், அவருடைய சன்னு, இதெல்லாம் அவருடைய பெருந்தன்மையாக காட்டுது. அவருடைய எல்லாத்தையும் உடைச்சி எல்லோரும் ஈவனாக பார்க்குறாருங்கிற ஒரு ப்ரூஃப் தான் இதெல்லாமே. அதனால் இது பெரிய மாற்ற விஷயம். ஜாதி மதத்தை தாண்டி ஒருத்தர் ஒரு மனிதனாக அந்த விஜய்ங்கிற ஒரு முகம் எல்லாத்துக்கும் இழுத்துட்டு வந்திருக்குங்கிறத உண்மையான ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்படணும், கண்மூடித்தனமாக வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. வேட்பாளர் பேர் கூட தெரியாது, விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டுமே நாங்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இளைஞர்கள் அரசியல் பேசணும், அரசியல் மயப்படுத்தணும், தன்னுடைய வேட்பாளர் யாருன்னாவது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இப்போ இளைஞர்களுக்கு விஜய் கற்றுக் கொடுப்பாரா? இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவாரா? தமிழன் ஒரு படம் நான் பண்ணேன் அவரை வச்சு. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் இலவசமாக சட்ட மையம் ஆரம்பிக்கிறோம், எல்லோரும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு சீன் காட்டியிருப்பேன். அவருடைய முகமாக அந்த வந்த மக்கள் எல்லாம் அவருடைய முகமாகவே நான் காட்டியிருப்பேன் அந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு கிளைமாக்ஸ் காட்சியில் எல்லாருடைய முகமும் விஜயுடைய முகமாக இருக்கும். இதைத்தான் அவரும் தேர்தலில் சொன்னார். எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன், வேறு யாரும் நிற்கல, நான் தான் நிற்கிறேன்னாரு. அதாவது நான் நிற்கிறேன்னா அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடாக தான் அந்த ஆளை நிறுத்துறாரு. அதே சமயம் அந்த இன்னைக்கு புதுமுகமாக இருக்கலாம், ஆனால் செயல்பாடில் அவர் விஜய் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பார். இதுவாக நான் எப்படி என் முகமாக எல்லாருக்கும் தெரிய வச்சனோ அதே மாதிரி எல்லாருக்கும் என் முகமாக செயல்பாடு செய்யுங்க. இளைஞர்கள் அத்தனை பேரும் அவரை நம்பியிருக்கிறாங்க.
வரக்கூடிய இப்போ சொல்கிறேன், இப்போ அடுத்த செக்டர் எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஜெயிப்பார். இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா, 13 வயசு ஆச்சுன்னா இன்னும் 5 வருஷம் ஆச்சா 18, இன்னும் இன்க்ரீஸ் தான் அதிகமாகும். ஏன்னா அவர் மேலே நாளுக்கு நாள் கிரேஸ் அதிகமாகுது. அதே சமயம் அவருடைய ஆட்சியும் சிறப்பாக வருது என்றால் ஒரு சொல்லுவாங்களா, நீண்ட காலம் ஒரு முதலமைச்சராக அவர் பயணிப்பார்னு நினைக்கிறேன். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.